மக்களே நேற்று நம்ம ஆந்திராவோட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேற்று ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாரு. என்ன அறிவிப்புங்க? இந்தியாவில் தொடர்ச்சியாக இந்துக்களுடைய சதவீதம் என்பது படிப்படியா குறைஞ்சு வரதா கண்காணிச்சாரு. அவரோட சொந்த மாநிலத்துல இந்துக்கள் 3வது குழந்தை பார்த்துக்கிட்டா 30,000மோ 4வது குழந்தை பார்த்தா 40,000மோ தர மாதிரி அந்த மாநில அரசு அறிவிச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில தொடர்ச்சியா இந்துக்களுடைய விகிதம் என்பது படிப்படியா குறைஞ்சுக்கிட்டு வரது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 2011 கணக்கெடுக்கிறப்ப இந்தியாவில இந்துக்களுடைய விகிதம் என்பது 89% இருந்துச்சு. இப்ப 2025 கணக்குல பாத்தீங்கன்னா 67% இருக்கு. உதாரணத்துக்கு நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமிய தம்பதி இங்க இருக்காங்கன்னா இந்துக்கள் தம்பதி இங்க இருக்காங்க. இந்துக்கள் தம்பதி 2 குழந்தையோட போதும்னு சொல்லி நிப்பாட்டிக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய தம்பதி அப்படி இல்ல, அவங்க 4 கல்யாணம் வரைக்கும் முடிக்கலாம். ஒரு மனைவிக்கு 4 குழந்தைன்னு வச்சா கூட 16 குழந்தை ஆயிரும். இதுவே இங்க 2 குழந்தையா தான் நிக்கும். இப்ப அந்த சந்துல யார் அதிகமாயிருவாங்கன்னா இஸ்லாமியரோட ஆதிக்கம் தான் அதிகமாயிரும். அந்த சந்துல இந்துக்கள்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாத மாதிரி போயிடும். இதே போலதான் இப்ப இந்தியாவிலையும் ஃபுல்லா இஸ்லாமியோட ஆதிக்கம் என்பது அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இந்துக்களுடைய விகிதம் படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப ஆந்திரால போட்ட அறிவிப்பு மாதிரி தமிழகத்திலயும் அந்த அறிவிப்பு விட்டா மக்கள் நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.